2000 வருஷமா கடலுக்கு அடியில ஒரு ஆதி சூரியன் தூங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஜல்லிக்கட்டு மைதானத்துல ஆரம்பிச்ச அந்த வேட்டை தூத்துக்குடி நடுக்கடல்ல ஒரு மரண போராட்டமா முடிஞ்சது. அர்ஜுன் அந்த பெட்டகத்தை திறந்தானா? இல்ல, இந்த ஆழ்கடல் அரண்மனையே அவனுக்கு சமாதி ஆச்சா? கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அத்தியாயம் 1. ஜாக்கின் வம்சாவளி வஞ்சகம். தூத்துக்குடி நடுக்கடலில் ஜாக் தனது நவீன கப்பலில் அமர்ந்திருந்தான். அவனது தாத்தா 1940களில் பிரிட்டிஷ் படையில் இருந்தபோது பாண்டியர்களின் ஆழ்கடல் ஆற்றல் மையம் பற்றிய இரகசிய வரைபடத்தை திருடினார். ஆனால் அதை திறக்க தேவையான காந்த பட்டயம் அவரிடம் இல்லை. என் தாத்தா 80 வருஷமா தேடின அந்த சாவி இப்போ இந்த டெலிவரி பையன் அர்ஜுன் கிட்ட இருக்கு. அவனையே வச்சு அந்த புதையலை இழுப்பேன் என ஜாக் வஞ்சகமாக சிரித்தான். அர்ஜுன் தனது படகில் மீராவிடம் பேசினான். மீரா, இது என் அப்பாவோட கனவு மட்டும் இல்ல, நம்மளோட எதிர்காலமும் கூட என்றான். மீரா அவன் கையை பிடித்து, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அர்ஜுன் என தைரியம் கூறினாள். அத்தியாயம் 2. ஆழ்கடல் வாயிலும் ஜாக்கின் தடையும். அர்ஜுனும் மீராவும் கடலுக்கு அடியில் 200 அடி ஆழத்தில் பாண்டியர் கோபுரத்தை அடைந்தனர். அர்ஜுன் தனது காந்தப் பட்டயத்தை வாயிலின் பள்ளத்தில் சொருக டபுள் ஏர்லாக் முறைப்படி பிரம்மாண்ட கதவு திறந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கிளிக் என கதவு தானாக சீல் வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு சிக்கல், அந்த பட்டயம் கதவின் இயந்திரத்தோடு சிக்கிக்கொண்டது. பின்னால் வந்த ஜாக்கின் ஆட்கள் நவீன கருவிகளுடன் போராடியும் அந்த பிரதான வாயிலை உடைக்க முடியவில்லை. அத்தியாயம் 3. நவபாஷாண தூண்களின் அறிவியல். அங்கிருந்த 9 நவபாஷாண தூண்கள். அவை மின்னர் பகுப்பு மூலம் நீரிலிருந்து ஆக்சிஜனை பிரித்து அறையின் அழுத்தத்தை சமன் செய்தன. உள்ளே மூச்சு திணறிய அர்ஜுனையும் மீராவையும் காப்பாற்றியது. பயத்தில் நடுங்கிய மீராவை அர்ஜுன் அணைத்து, பயப்படாத மீரா, தமிழர்களோட தொழில்நுட்பம் நம்மை கைவிடாது என்றான். அந்த நீல நிற ஒளியில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. அத்தியாயம் 4. ஆதிசூரிய படிகத்தின் தரிசனம். அறையின் மையத்தில் இருந்த பீடத்தில் இருந்த பெட்டகத்தை அர்ஜுன் திறந்தான். உள்ளே ஆதிசூரிய படிகம் ஜொலித்தது. அது பூமியின் புவிவெப்ப ஆற்றலை ஈர்த்து ஒரு அணையாத சக்தியாக மாறியிருந்தது. அர்ஜுன் அதை தொட்டபோது அவனது நரம்புகள் ஒளியால் மின்னின. அந்த ஒளியில் மீரா ஒரு தேவதை போல அவனுக்கு தெரிந்தாள். அத்தியாயம் 5. ஜாக்கின் தந்திர ஊடுருவல். பிரதான கதவை திறக்க முடியாத ஜாக் தனது தாத்தாவின் குறிப்புகளை வைத்து குகையின் பலவீனமான பக்கவாட்டுச் சுவரை தேர்ந்தெடுத்தான். பிளாஸ்மா கட்டர் கொண்டு அந்த சுவரை தகர்த்தான். ஒரு பயங்கர வெடிச்சத்தத்துடன் சுவர் விளக்க கடல் நீர் அருவி போல உள்ளே புகுந்தது. ஜாக் தனது ஆட்களுடன் உள்ளே நுழைந்து, ஹலோ அர்ஜுன், வெட்டிய கொடுத்துரு அர்ஜுன், இல்லனா நீங்க 2 பேரும் இங்கேயே மூழ்க வேண்டியதுதான் என துப்பாக்கியை காட்டி மிரட்டினான். அத்தியாயம் 6. மரணப்பிடியில் மீட்பு. நீர்மட்டம் வேகமாக உயர்ந்தது. ஜாக் பெட்டியை பறிக்க முயல அர்ஜுன் அவனை ஓங்கி உதைத்து தள்ளிவிட்டு பெட்டகத்தை பிடித்தான். அப்போது ஏற்பட்ட நில அதிர்வில் வாயிலில் சிக்கியிருந்த பட்டயம் கழன்று தண்ணீருக்குள் விழுந்தது. அர்ஜுன் ஒரு கையில் பெட்டியை பிடித்துக்கொண்டு மூச்சை அடக்கி தண்ணீருக்கு அடியில் தேடி அந்த பட்டயத்தை மீட்டான். அங்கு இருந்த ஐம்பொன் கோலத்தைக் கண்ட அர்ஜுன், மீரா, சீக்கிரம் அந்த ஐம்பொன் குளத்துக்குள்ள போ என அவன் கத்தினான். அத்தியாயம் 7. ஐம்பொன் கோலத்தின் விசை. குகை முழுமையாக மூழ்கும் கடைசி நொடியில் அர்ஜுன் பெட்டியோடும் பட்டயத்தோடும் கோலத்திற்குள்ளே பாய்ந்தான். மீரா கதவை சீல் வைக்க அர்ஜுன் அந்த பட்டயத்தை கோலத்தின் மையத்தில் பொருத்தினான். அது ஒரு காந்த விசை ஊர்தி. பட்டயம் பொருத்தப்பட்டதும் நவபாஷாணத் தூண்களின் சக்தியை ஏற்று அந்த கோலம் நீல நிற ஒளிவட்டத்துடன் உயிர் பெற்று மேலே சீறியது. அத்தியாயம் 8. கடலின் மேற்பரப்பை நோக்கி. ஐம்பொன் கோலம் நீருக்குள் இருந்து ஒரு ராக்கெட் போல மேற்பரப்பை நோக்கி பாய்ந்தது. கோளத்தின் உட்புறச் சுவர்கள்
அழுத்தத்தை தாங்கும் தொழில்நுட்பத்தை கொண்டிருந்ததால் அர்ஜுனும் மீராவும் பாதுகாப்பாக இருந்தனர். பயத்தில் அர்ஜுனை மீரா இறுகக் கட்டிக்கொண்டாள். சில நொடிகளில் கடல் நீரை பிளந்து கொண்டு கோளம் மேற்பரப்பில் வந்து மிதந்தது. அத்தியாயம் 9. கடற்படையின் அதிரடி மீட்பு. மீரா ஏற்கனவே அவசரகால் SOS சிக்னலை அனுப்பியிருந்தாள். இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்களுடன் அங்கு வந்து அவர்களை மீட்டது. தப்ப முயன்ற ஜாக்கை கடற்படை கமாண்டோக்கள் கைது செய்தனர். உன் தாத்தா திருடின ரகசியம் இன்னைக்கு நாட்டோட சொத்து ஜாக்கு என அர்ஜுன் கம்பீரமாக கூறினான். அத்தியாயம் 10. முடிவிலா மர்மம். அருங்காட்சியகத்தில் பெட்டி திறக்கப்பட்டபோது படிகத்தின் சக்தி அர்ஜுனின் பட்டயத்திற்குள் ஈர்க்கப்பட்டு அது சாதாரண கல்லாக மாறியது. ஆனால் பட்டயத்தில் இருந்த பாண்டியர் மீன் சின்னம் மறைந்து சேரர்களின் வில் அம்பு சின்னம் இரத்தச் சிவப்பாகத் தோன்றியது. மீரா, இது பாண்டியர்களோட ரகசியம் மட்டும் இல்ல, இது இமயமலையில இருக்கிற சேரர்கள் கூட நம்மளை இணைக்குது என்றான் அர்ஜுன். இருவரும் கைகோர்த்து அடுத்த பயணத்திற்கு தயாரானார்கள். அடுத்த பாகத்தில் சேரர்களின் இமயமலை ரகசியத்தை பார்க்க தயாராகுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.